ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்கள் கவி. வெல்கம் டு கவித்தனா மீடியா. இன்றைக்கி ரொம்ப 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 ரெக்வஸ்டான வீடியோ தாங்க. நான் இதுக்கு முன்னாடி ஹேர் ஆயில் மேக் பண்ணுற வீடியோ போட்டிருந்தேன். சிஸ்டர் என்ன இன்க்ரீடியன்ட் ஆட் பண்ணியிருக்கீங்க எனக்கு சொல்லுங்கள் சிஸ்டர், கொஞ்சம் ப்ளீஸ் சிஸ்டர்னு சொல்லிட்டு ரெகுலராக வந்துட்டு மெசேஜ் போட்டுகிட்டே இருக்கீங்க. நானும் வந்துட்டு வீடியோ எடுத்துட்டேன், பட் எடிட் பண்ணி என்னால் அப்லோட் பண்ண முடியல. இப்போ அதனாலவே வந்துட்டு என்னோடய சீக்ரெட் ஹேர் ஆயில் நான் எப்படி மேக் பண்ணுறேன், என்னென்ன இன்க்ரீடியன்ட் ஆட் பண்ணியிருக்கேன் அப்படின்றத பற்றின இந்த வீடியோவில் ரொம்ப டீட்டெயிலாக சொல்லியிருக்கேன். சரி, ஓகே ஃப்ரெண்ட்ஸ், டைம் வேஸ்ட் பண்ணாமல் வாங்குங்க வீடியோக்குள்ளே போகலாம். என்னோடய ஹேர் ஆயில் மேக் பண்ணுறதுக்கு மேக்ஸிமம் வந்துட்டு நேச்சுரலான இன்க்ரீடியன்ட் தாங்க நான் ஃபுல்லாகவே எடுத்துகிட்ருக்கேன். ஒரு சில பொருள் மட்டும் தான் நான் கடையில் வாங்கினேன். மற்ற எல்லாமே வந்துட்டு என்னோடய தோட்டத்தில் நான் கடனில் குட்டி குட்டியாக வச்சுருந்துருப்பேன் இல்லைங்களா, அதே தான் எல்லாத்தையுமே எடுத்துகிட்டு வந்து நான் என்னோடய இன்க்ரீடியண்ட்டாக நான் ஆட் பண்ணியிருக்கேன். அது வந்துட்டு ஒன்றுன்னா என்னென்ன அப்படின்னு சொல்லிட்டு நான் டீட்டெயில்டாக பார்க்கலாம். நான் என்னென்ன போய் கலெக்ட் பண்ணேன் அப்படின்றது தான் உங்கள் குட்டி குட்டி உள்ள அப்படியே கிளிப்பாக நான் வந்து ஆட் பண்ணியிருக்கேன். ரொம்ப முக்கியமானது வந்துட்டு உங்களுக்கு எல்லாத்துக்கும் தெரியும், பொடுகு தொல்லை நிறையா இருக்கும் இல்லைங்களா, அதுக்காகவே வந்துட்டு என்னோடய ஹேர் ஆயிலில் வந்துட்டு நான் வேப்பிலையை வந்து மறக்காமல் ஆட் பண்ணிக்குவேங்க. அதுக்கப்புறம் வந்து ரொம்ப முக்கியமானது வந்து கத்தாழை. ஆனால் கத்தாழையை வந்து சரியாக நம்ம யூஸ் பண்ணல அப்படின்னு சொன்னால் வந்துட்டு நமக்கு அந்த பெனிஃபிட்ஸ் கரெக்டாக கிடைக்காது. ஸோ அதனாலவே வந்துட்டு எப்படி மேக் பண்ணணும், அதை எப்படி வந்து சுத்தம் பண்ணணும் அப்படின்றத பற்றி தான் இது போட்டிருக்கேன், அந்த கிளிப் வச்சுருக்கேன். இந்த மாதிரி நீங்களும் பண்ணுங்கள். அந்த சைடில் இருக்கிற முள்ளை ஃபுல்லாக எடுத்துகிட்டு ஒரு 5 நிமிஷம் அப்படியே விட்டுருங்க. அந்த எல்லோ கலர் வரும், சைடில் ஒரு மாதிரி பால் மாதிரி வரும் எல்லோ கலரில், அதை அப்படியே வடியை விட்டுட்டு நல்லா வாஷ் பண்ணி எடுத்துட்டிங்கன்னா நல்லா ஃப்ரெஷ்ஷாக கிடைக்கும் ஆலோவேரா. அதுக்கப்புறம் அது 5 நிமிஷத்துக்கு அப்புறம் எடுத்துகிட்டு நல்லா வாஷ் பண்ணிவிட்டு அந்த உள்ளே இருக்கிற ஒயிட்டை மட்டும் எடுத்துக்கோங்க, அந்த ஜெல்லை மட்டும் எடுத்துக்கோங்க. ரொம்ப சூப்பரான நேச்சுரலான கத்தாழை நமக்கு கிடச்சிரும். நீங்கள் வந்துட்டு சரியாக அதை வந்து க்ளீன் பண்ணாமல் அந்த எல்லோ கலரோடு நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னா வச்சுக்கோங்களேன், அது வந்துட்டு ஒரு மாதிரி அந்த எல்லோ கலர் நம்ம கையிலலாம் பட்டால் ஒரு மாதிரி அப்படியே அரிப்பு மாதிரி எனக்கு அப்படி வரும். அதை வந்துட்டு அது என்ன பண்ணுறதுன்னா, அந்த எல்லோ கலர் இல்லாமல் அந்த உள்ளே இருக்கிற ஜெல்லை மட்டும் ஃபுல்லாக க்ளீன் பண்ணி எடுத்துக்கோங்க. நான் வந்துட்டு பார்த்திங்கன்னா குட்டி குட்டியாக அதை கட் பண்ணிவிட்டு லாங்காக வச்சு அப்படியே இழுத்துட்டு இருந்தால் கரெக்டாக வராதுங்க. ஸோ அதனால் நான் குட்டி குட்டியாக கட் பண்ணிவிட்டு அந்த ஜெல்லை மட்டும் எடுத்துக்கிட்டேன். அதுக்கப்புறம் வந்துட்டு செம்பருத்தி ரொம்ப 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 முக்கியங்க. நம்ம ஹேருக்கு வந்து நல்ல சாஃப்ட்னஸ் கொடுக்குறதுக்கு, நல்ல வளப்புற அந்த ஷைனிங் கொடுக்குறதுக்கு வந்துட்டு நான் வந்துட்டு செம்பருத்தி யூஸ் பண்ணுவேன். செம்பருத்தி இலை கிடைச்சாலும் ஓகே தான், செம்பருத்தி பூ போட்டாலும் ரெண்டுமே எடுத்துக்கலாம், ரொம்ப நல்லது. அதில் இருக்கிற அந்த ஜெல் மாதிரி இருக்கிறது வந்துட்டு நம்ம முடியல சிக்கு விழாமல் வந்து பார்த்துக்கும். ஸோ அதனால் என்னோடய ஆயிலில் வந்துட்டு எப்போவுமே வந்துட்டு செம்பருத்தி இருக்கும். அந்த குட்டியாக ஒரு லீஃப் வச்சுருந்தீங்களா, அது வந்துட்டு கரிசலாங்கண்ணி. எனக்கு அந்த குட்டி பார்த்தா கிடச்சிது, நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருந்துச்சு. பட் அது வந்து செத்து போச்சு, லைட்டாக கொஞ்சம் துளுத்து இருந்தது. அதுக்கப்புறம் முக்கியமான இன்க்ரீடியன்ட் வந்துட்டு கருவேப்பிலை. அதுக்கப்புறம் வந்துட்டு வெந்தயமும் கருஞ்சீரகமும் வச்சுருக்கேன். லைட்டாக சோக் பண்ணி ஊற வச்சு நான் வச்சுருக்கேங்க. ஏன்னா மிக்சியில் போட்டு அடிக்கும்போது வந்துட்டு அது நல்லா உடஞ்சி வராது, அதனால் லைட்டாக ஊற வச்சு வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் அந்த கத்தாழையை நம்ம அந்த ஜெல் எடுத்துக்கிட்டோம் இல்லைங்களா, அந்த ஜெல்லை வந்துட்டு கரெக்டாக சுத்தமாக அந்த க்ரீனே இல்லாமல் நான் வந்துட்டு ஃபுல்லாக நல்லா உடச்சி எடுத்துக்கிட்டேன். அதுக்கப்புறம் நான் கருவேப்பிலை சொன்னேன் இல்லைங்களா, அதை வந்து தண்ணி இல்லாமல் வெயிலில் நல்லா லைட்டாக அந்த வெயில் காமிக்காமல் நிழல்லையே உலர்த்தி எடுத்துக்கிட்டேன். ஏன்னா இந்த ஈரப்பதம் இருந்ததுன்னா வச்சுக்கோங்களேன், எண்ணெய் சீக்கிரம் கெட்டு போயிடும். அதனால தான் இதுதாங்க நான் சொன்னது, அந்த கரிசலாங்கண்ணி. இதில் வந்து ஒயிட் பூ இருக்கிறது வந்து கிடைக்கும். நீங்கள் அந்த ஒயிட் பூ இருந்ததுன்னா ரொம்ப நல்லது. எனக்கு வந்து எல்லோ கலர் பூ தான் கிடச்சிது. சரி, கிடச்சதே பெரிய விஷயம்னு சொல்லிட்டு நான் எடுத்து வச்சுருக்கேன். செம்பருத்தியில் இருக்கிற அந்த காம்பு இருக்குது இல்லைங்களா, அந்த காம்பெலாம் ரிமூவ் பண்ணிவிட்டு வெறும் அந்த பூவும் அந்த இலையும் மட்டும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ரொம்ப ரொம்ப நல்லதுங்க செம்பருத்தி. வெறும் செம்பருத்தி கூட நம்ம தலைக்கு தேய்க்கலாம். நான் வந்துட்டு ஒரு ஹேர் பேக்காகவே இதை யூஸ் பண்ணுவேன். வெறும் செம்பருத்தியை மட்டும் நல்லா நசுக்கிட்டு யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் வந்துட்டு வேம்பாலம் பட்டை சொல்லுவாங்க இல்லைங்களா, இதை நான் கடையில் தாங்க வாங்கினேன். எனக்கு கிடைக்கல எங்கேயுமே. நான் வேம்பாலம் பட்டை கடையில் வாங்கிக்கிட்டேன். அதுக்கப்புறம் வந்துட்டு நம்ம முடிக்கினே ரொம்ப ஒயிட் ஹேர் இருக்கிறவங்களுக்குலாம் ரொம்ப 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 முக்கியமான இன்க்ரீடியன்ட் வந்து அந்த நீலி அவரி பொடி. அது வந்து ரொம்ப நல்லது. அதுக்கப்புறம் வந்துட்டு மருதாணி பொடி, அதுக்கப்புறம் வந்து கரிசலாங்கண்ணி பொடி. இது எல்லாமே வந்துட்டு எனக்கு அந்த இலையாக கிடைக்கல. ஸோ அதனால் வந்துட்டு இது எல்லாமே நாட்டு மருந்து கடைகளில் நான் வாங்கிட்டேன். ரெகுலராக நான் அங்கே தான் வாங்குகிறேன். எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாகவே இருக்குது. அதுக்கப்புறம் நம்ம வேப்பிலை ஃபஸ்ட்லேயே பிச்சுட்டு வந்தோம் இல்லைங்களா, அந்த வேப்பிலை எடுத்து வச்சுக்கிட்டோம். இது எல்லாமே வந்துட்டு நம்ம இப்போ அரைக்க போகிறோம். ஃபஸ்ட்டு வந்துட்டு அந்த விதையாக இருக்குது இல்லைங்களா, வெந்தயம், கருஞ்சீரகம், அதுக்கப்புறம் வந்துட்டு அந்த பட்டை இருக்குது இல்லைங்களா, வெம்பாலம் பட்டை, இதை 3ஐயும் போட்டு ஃபஸ்ட்டு வந்து லைட்டாக அரைச்சிப்போம். ஏன்னா இது வந்து லேட் ஆகும் அரைகிறதுக்கு. அதனால் வந்து இதை ஃபஸ்ட்டு போய்ட்டு மிக்சியில் போட்டு அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம்.
இதுக்கு பாருங்கள் நல்லா கொரன்னு அரைஞ்சிருச்சு. இதுக்கப்புறம் வந்து நம்ம ட்ரையாக தண்ணி இல்லாமல் வச்சுருக்கோம் இல்லைங்களா கருவேப்பிலை, நிழல்ல உலர்த்தணுங்க அந்த கருவேப்பிலையை. அதுதான் ரொம்ப முக்கியம். வெயிலில் வச்சு காய வச்சிடாதீங்க. நல்லா வாஷ் பண்ணிவிட்டு தண்ணியில் போட்டு அலசிட்டு காய வச்சு அதை வந்து கொரன்னு அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். பாருங்கள் அப்படியே வீடே மணக்குங்க கருவேப்பிலை நீங்கள் அரைச்சதுக்கப்புறம். அதுக்கப்புறம் வந்துட்டு அதை தனியாக ஒரு பவுல் எடுத்து வச்சுக்கலாம். நீங்கள் வந்து அப்படியே கூட போட்டு அரைங்க. எனக்கு வந்துட்டு அந்த ஜார் இடம் பிடிக்கல. ஸோ அதனால் வந்து நான் தனியாக எடுத்து வச்சுட்டு அடுத்து இந்த லீஃப் ஐட்டம் அந்த பூவு இதெல்லாம் வந்துட்டு அடுத்தது நான் ஆட் பண்ணிக்கிறேன். ஏன்னா இது நல்லா வளவளப்பு தன்மை இருக்குங்க. நீங்கள் ஒரு 5-6 சுற்று விட்டிங்கனாவே நல்லா கொலன்னு ஆகிடும், பார்க்குறதுக்கே அப்படி ஜெல் மாதிரி ஆகிடும். அதுக்கப்புறம் அந்த பூவு இலை அந்த கரிசலாங்கண்ணி இது எல்லாமே வந்துட்டு அதில் ஆட் பண்ணிக்கிறேன். இது எல்லாமே மிக்சியில் போட்டு நல்லா அழகாக அடித்து எடுத்துகிட்டு வந்துடலாங்க. இது தாங்க நம்ம முடிக்க இந்த ஷைனிங் கொடுக்குறதே வந்துட்டு செம்பருத்தி தான். உங்களுக்கு நிறைய செம்பருத்தி கிடைச்சா கூட நீங்கள் நிறைய சேர்த்துக்கலாம். ஃப்ரெஷ்ஷாக தான் சேர்த்துக்கணும்னு ஒன்றும் இல்லைங்க. நீங்கள் அதை எடுத்து அப்படியே சேகரித்து வச்சுட்டு காய வச்சு கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். அது நல்லா தான் இருக்கும் அது. அதுக்கப்புறம் அந்த கத்தாழை ஆட் பண்ணிக்கிறேன். கத்தாழை மட்டும்தான் நம்ம வந்துட்டு அந்த ஈரப்பதத்தோடய சேர்த்துக்கணும். சேர்த்துக்கிட்டு அதுக்கப்புறம் வந்துட்டு அந்த அவுரி பொடி, நான் என்னென்ன பொடி சொன்ன ஞாபகம் இருக்குங்களா, அவுரி பொடி, மருதாணி பொடி, கரிசலாங்கண்ணி பொடி, இது 3மே வந்துட்டு நம்ம எந்த அளவுக்கு எடுத்துக்கிறோமோ அது நான் வந்து 2 டேபிள் ஸ்பூன் எடுத்துக்கிட்டேன். உங்களுக்கு எவ்வளோ தேவையோ, முடி நல்லா கருப்பாக வேணும், நல்லா இந்த ஒயிட் ஹேர்ஸ்லாம் போகணும் அப்படின்னு உங்களுக்கு தோணுச்சுன்னா நீங்கள் வந்து நிறைய கூட எடுத்துக்கலாம். நீங்கள் இப்போதைக்கு வந்து 2 ஸ்பூன் எடுத்துக்கிட்டிங்கனாவே போதுமானது தான். எல்லாமே ஒரே ஈக்குவலாக எடுத்துக்கணும். 3மே மருதாணி எவ்வளோ எடுத்துக்கிறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி கரிசலாங்கண்ணியும் எடுத்துக்கணும், அவுரி பொடியும் எடுத்துக்கணும். பாருங்கள் அரைச்சி கொண்டு வந்துட்டேன். நிறைய இருந்த மாதிரி இருந்தது. அரைச்ச உடனே பாருங்கள் உள்ளே கீழே எல்லாம் வளன்னு கொலன்னு உள்ளே போயிடுச்சு. இதுக்கப்புறம் நம்ம இதுக்கு முன்னாடியே அரைச்சி வச்சுருந்தோம் இல்லைங்களா, அந்த இதை எடுத்துகிட்டு வந்து அந்த என்னென்ன போட்டு அரைச்சோம், அந்த பட்டை இதெல்லாம் போட்டு அரைச்சோம் இல்லைங்களா, அதை வந்து இது கூட போட்டு மறுபடியும் மிக்சியில் வச்சு அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுறேன். பாருங்கள் எல்லாம் ஒன்றோட ஒன்று சேர்ந்து வெந்தயமும் நல்ல பேஸ்ட் மாதிரி பிடிக்கக்கூடியதுங்க. கருஞ்சீரகம் வெந்தயம்லாம் இப்போ பாருங்கள் அப்படியே கையிலே ஒட்டிக்கும். அதை வந்துட்டு அதில் இப்போ நம்ம கத்தாழை வந்து ஈரப்பதத்தோடு சேர்த்துருக்கோம் இல்லைங்களா, அது வந்துட்டு அப்படியே போட்டோன்னா எண்ணெயில் போட்டோன்னா கெட்டு போய்டும் சீக்கிரமாக எண்ணெய். அதனால் நான் எப்போவுமே என்ன பண்ணுவேன்னா அதை வந்துட்டு இப்படி பட்டையாக தட்டிப்பேன். நீங்கள் உருண்டையாக கூட வைக்கலாம், ஆனால் சீக்கிரத்துக்கு உள்ளே இருக்கிற அந்த ஈரப்பதம் போகாது. ஸோ அதனால் நான் இப்படி தோசை ரவுண்டுக்கு குட்டி தோசை மாதிரி குட்டியாக தட்டி வச்சுட்டு, நீங்களே பாருங்கள் நான் இப்படி தான் ஃபுல்லாக தட்டி வச்சுருவேன். தட்டி வெயில் படாமல் நிழல்லையே வந்துட்டு உலர்த்தணுங்க. நீங்கள் ரொம்ப அப்படி டேரெக்ட் சன்லைட்டில் வச்சிங்கன்னா அது ரொம்ப காஞ்சி ட்ரை ஆகிடும், அதோட எசன்ஸ்லாம் போயிடும். நீங்கள் வந்துட்டு நிழலில் உலர்த்தணும். இதை நம்ம வந்துட்டு நல்லா பட்டையாக தட்டி நிழலில் காய வச்சோன்னா அதோட பெனிஃபிட்ஸ் அந்த சத்துலாம் அப்படியே இருக்கும், ஆனால் அந்த ஈரப்பதம் மட்டும் போயிருக்கும். பாருங்கள் நான் 2 பிளேட் நிறைய தட்டி வச்சுருக்கேன். என் கையில் எந்த அளவுக்கு ஒட்டிக்கிச்சுன்னு பாருங்கள். நான் இப்போ எதுவுமே ஆட் பண்ணல. அந்த மருதாணி அவுரி பொடி இதெல்லாமே ஆட் பண்ணியிருக்கோம் இல்லைங்களா, நம்ம கையில் இப்போவே நம்ம செய்யவே நம்ம கையில் வந்துட்டு அப்படியே ஒரு மாதிரி பிளாக்காக பிடிக்கிற மாதிரி இருக்கும். இது நம்ம எண்ணெயில் அந்த எசன்ஸ் ஊறும்போது எண்ணெயோடைய கலர் சேஞ்ச் ஆகிட்டு அந்த ஸ்மெல் அப்படியே வீடு முழுக்க கமன்னு இருக்குங்க. நீங்கள் வேணால் ட்ரை பண்ணிக்க பாருங்கள். ஆனால் கொஞ்சம் சிரமமாக தான் இருக்கும் இந்த மெத்தடில் செய்கிறதுக்கு. ஏன்னா கொஞ்சம் எக்ஸ்ட்ரா வேலை எடுக்கும். அதை அரைச்சி காய வச்சு அந்த மாதிரி ரொம்ப எக்ஸ்ட்ரா வேலையாக இருக்கும். ஆனால் வந்துட்டு செஞ்சு நமக்காக செய்கிறோம் இல்லைங்களா, இன்ட்ரெஸ்ட்டோடு செஞ்சு பாருங்கள். கண்டிப்பாக உங்களை ஹேரில் நிறைய சேஞ்சஸ் தெரியும். முடி சிக்கே பிடிக்காது, சூப்பராக இருக்கும். நான் பாருங்கள் மாடியில் கொண்டு போயிட்டு காய வச்சுட்டு நான் வந்துடுறேன். பாருங்கள் காயஞ்சதுக்கப்புறம் அதை அந்த அடுத்த பக்கம் திருப்பி விடணும். உங்களுக்கு வந்து சீக்கிரமாக நல்ல பயங்கர வெயிலாக இருக்கிற டைமில் தான் நீங்கள் செய்யணும், மறந்துடாதீங்க. மழை டைமில் செஞ்சிங்கன்னா ஃபுல்லாக டோட்டலாக வேஸ்ட்டாக போயிடும். நான் இந்த மாதிரி ஒரு டைம் ஏற்கனவே செஞ்சு வேஸ்ட்டாக போயிடுச்சு. ஸோ அதனால் இது 2ஆவது டைம் மேக் பண்ணி நான் வந்து பண்ணிகிட்ருக்கேன். இங்கே பாருங்கள் இது ஏற்கனவே ஒரு வீடியோவாக நான் போட்டிருக்கேன், என்ன எப்படி மேக் பண்ணணும், அதை எப்படி யூஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு. அதிலோட கொஞ்சம் கிளிப் மட்டும் ஆட் பண்ணியிருக்கேன் பாருங்கள். நம்ம எண்ணெயை நல்லா டபுள் பாயிலிங் மெத்தடில் போட்டுட்டு அந்த இன்க்ரீடியண்ட்டை வந்து நம்ம அந்த காய வச்சுருக்கிற அதை வந்துட்டு அப்படியே உள்ளே ஆட் பண்ணிட்டாலே போதும். எண்ணெயோட கலர் பாருங்கள் எவ்வளோ பிளாக்காக இருக்குதுன்னு சொல்லிட்டு அப்படியே வீடியோ கமன்னு இருக்குங்க. நீங்கள் தலையில் எண்ணெய் வச்சிங்கனாவே அவ்வளோ வாசனையாக இருக்கும். நீங்கள் இதை தேய்ச்சிட்டு வெளியிலலாம் போக முடியுமா அப்படிலாம் கேட்காதீங்க. தேய்ச்சி ஒரு 10 மினிட்ஸ் தான் ஸ்மெல் தலையில் இருக்கும். அதுக்கப்புறம் வந்து அந்த ஸ்மெல் எங்கே தான் போகுதுன்னு தெரியாது. நீங்கள் நார்மலாக ஸ்கூல் கூட அப்ளை பண்ணி குழந்தைங்களுக்கு அனுப்பிச்சி விடலாம். இது சின்ன குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருமே யூஸ் பண்ணலாம். என்னோட பையனை கூட இதைத்தான் யூஸ் பண்ணுறான். அவனுக்கு 2 வயசு, பெரிய பையனுக்கு 6 வயசு. அவங்க கூட இதைத்தான் யூஸ் பண்ணுறாங்க. என்னோடய ஹஸ்பண்ட் இதைத்தான் யூஸ் பண்ணுறாங்க. நானும் இதைத்தான் யூஸ் பண்ணுறேன். இதுதாங்க என்னோடய ஹேர் ஆயில். நான் இப்படி தான் எப்பயுமே வந்து ரெடி பண்ணி
யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். இடையில கொஞ்ச நாள் சொல்லிகிட்ருக்கேன், இன்னும் எண்ணெய் ரெடி பண்ணலன்னு சொல்லிட்டு. ஏன்னா அப்போ மழை பெஞ்சிட்டு இருந்ததுங்க. ஸோ நான் யூஸ் பண்ணுற மெத்தடை வந்துட்டு அந்த டைமில் செய்ய முடியாததுனால தள்ளி போட்டுகிட்டே இருந்தேன். இப்போ ஒரு வழியாக எண்ணெயை ஃபுல்லாக காய்ச்சி முடிச்சாச்சு. அதை ஒரு சூப்பரான ஏர்டைட் கண்டெய்னரில் நானும் இந்த பாட்டிலில் ஊற்றி வச்சுக்கிட்டேன். அவ்வளோதாங்க. இப்படி தாங்க சிம்பிளாக நான் ஹேர் ஆயில் மேக் பண்ணி யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், என்னோட சேனலை தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு சப்ஸ்கிரைப் தான் நான் அடுத்தடுத்து வீடியோஸ் மேக் பண்ணுறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், கண்டிப்பாக அந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். அடுத்து ஒரு சூப்பரான வீடியோவில் நான் மீட் பண்ணுறேன். பாய், டாடா.